வணக்கம் நேயர்களே. இன்று ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை. கர்மவினை நாயகன் சனீஸ்வர பகவானுக்கு உகந்த இந்த நன்னாளில் உங்கள் ராசிக்கு கிரகங்கள் தரும் பலன்கள் என்னென்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். முதலில் நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று அமாவாசை திதி நிலவுகிறது. முன்னோர் வழிபாடு செய்ய ஏற்ற நாள். வாருங்கள் 12 ராசிகளுக்கான பலன்களையும் விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. இன்று உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வரவு திருப்திகரமாக இருந்தாலும் தேவையற்ற கடன்களை தவிர்க்கவும். வேலையை பொறுத்தவரை அலுவலகத்தில் உங்கள் உழைப்பிற்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. உங்களுக்கான பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடவும். அடுத்ததாக ரிஷபராசி. யோகமான நாள் உங்களுக்கு இன்று. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இன்று மளமளவென முடியும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பழைய பாக்கிகள் வசூலாகும். மனை வாங்கும் எண்ணம் கைகூடும். வேலையை பொறுத்தவரை வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். லாபம் இரட்டிப்பாகும். குடும்பத்தை பொறுத்தவரை உறவினர்களிடையே இருந்த கசப்புக்கள் நீங்கி சுமூகமான சூழல் நிலவும். உங்களுக்கான பரிகாரம் பசுவிற்கு பழங்கள் அல்லது அகத்திக்கீரை வழங்கவும். அடுத்ததாக மிதுனராசி. மிதுனராசி அன்பர்களே, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் உங்களுக்கு இன்று. எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை செலவுகள் அதிகரிக்கும். சிக்கனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். வேலையை பொறுத்தவரை வேலையில் சிறு மாற்றங்கள் ஏற்படலாம். சக ஊழியர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். மௌனம் காப்பது நல்லது. உங்களுக்கான பரிகாரம் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது மன அமைதி தரும். அடுத்ததாக கடகராசி. கடகராசி என்பர்களே, மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் நாள். நினைத்த காரியங்கள் தடையின்றி நடக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வங்கி இருப்பு உயரும். சேமிப்பில் ஆர்வம் காட்டுவீர்கள். வேலையை பொறுத்தவரை புதிய தொழில் தொடங்க ஏற்ற நாள். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கைகூடும். குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கும். உங்களுக்கான பரிகாரம் சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வழிபடவும். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்தவரை அதிகாரமிக்க பதவி தேடி வரும். உங்கள் செல்வாக்கு இன்று உயரும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை அரசாங்க வழி ஆதாயம் உண்டு. தந்தை வழி சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். வேலையை பொறுத்தவரை நிர்வாகத் திறமை பளிச்சிடும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும். குடும்பத்தை பொறுத்தவரை பிள்ளைகளால் பெருமையடைவீர்கள். குடும்பத்தில் அமைதி நிலவும். உங்களுக்கான பரிகாரம் சூரிய பகவானுக்கு தண்ணீர் அர்ப்பணம் செய்து வணங்கவும். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, புத்திசாலித்தனம் இன்று உங்களுக்கு கை கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் வாசலை தேடி வரும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பண வரவு சரளமாக இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். வேலையை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இடமாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களுக்கான பரிகாரம் விநாயகருக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யவும். அடுத்ததாக துலாம் ராசி. இன்று நீங்கள் மிகவும் கலகலப்பாக இருப்பீர்கள். புதிய ஆடைகள் வாங்குவீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வருமானம் அதிகரிக்கும். ஆடம்பரச் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள்.
வேலையை பொறுத்தவரை கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கலைஞர்களுக்கு புகழ் கூடும். குடும்பத்தை பொறுத்தவரை உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். சுப செய்திகள் வந்து சேரும். உங்களுக்கான பரிகாரம் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, மன உறுதியுடன் எதையும் சாதிப்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும் நாள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை திடீர் பணவரவு உண்டாகும். வாகனச் செலவுகள் வந்து நீங்கும். வேலையை பொறுத்தவரை தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. குடும்பத்தை பொறுத்தவரை சகோதர சகோதரிகளால் நன்மை உண்டாகும். வீட்டுப் பொறுப்புகள் கூடும். உங்களுக்கான பரிகாரம் முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யவும். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு இன்று. உங்கள் லட்சியங்கள் நிறைவேறத் தொடங்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீராக இருக்கும். வெளிநாட்டு தொடர்பான பணிகளில் லாபம் உண்டு. வேலையை பொறுத்தவரை வேலையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை பூர்வீக சொத்து விவகாரங்கள் சுமூகமாக முடியும். உங்களுக்கான பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் துணி சாற்றி வழிபாடு செய்யவும். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி என்பர்களே, பொறுமையான இருந்தால் பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கும். எதிலும் விழிப்புணர்வு தேவை. பொருளாதாரத்தை பொறுத்தவரை வண்டி வாகனம் பராமரிப்பு செலவுகள் வரும். சேமிப்பில் கவனம் தேவை. வேலையை பொறுத்தவரை அலுவலகத்தில் கூடுதல் வேலைப்பளு இருக்கும். கடின உழைப்பால் வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களுக்கான பரிகாரம் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடவும். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசியை பொறுத்தவரை தன்னம்பிக்கை உயரும் நாள். துணிச்சலாக முடிவுகளை எடுப்பீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை கைக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். புதிய முதலீடுகள் செய்யலாம். வேலையை பொறுத்தவரை தொழிலில் லாபம் கூடும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நண்பர்களால் உதவி கிடைக்கும். சுப காரியங்கள் கைகூடும். உங்களுக்கான பரிகாரம் காலபைரவருக்கு தயிர் சாதம் நெய்வேத்தியம் செய்யவும். அடுத்ததாக மீனராசி. செல்வாக்கு உயரும் நாள் உங்களுக்கு இன்று. மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வங்கி இருப்பு உயரும். குடும்பத்திற்காக செலவுகள் செய்வீர்கள். வேலையை பொறுத்தவரை உத்தியோகத்தில் கௌரவம் கூடும். வெளிநாட்டு வேலை முயற்சி கைகூடும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். மன நிறைவு கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம் துளசி மாடத்திற்கு தீபம் ஏற்றி வழிபடவும். நேர்களே, இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சனீஸ்வர பகவானின் அருளால் தடையற்ற வெற்றிகளை தரட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேர்களே.